பாசிட்டிவாக நினச்சிட்டு போ. கரெக்டாக கட்டம் அப்படியே மாறி அர்ச்சனா வந்து எனக்கு சில பேர் கூட பழகாம போயிட்டேன். அது அர்ச்சனா உண்டு. எனக்கு நான் ஒரு வாரம் அவ கூட பேசவே இல்லை. அது வந்து அது இங்கே அப்படின்னு சொல்ல வேணாம். பட் ஆனால் இந்த பாண்டு வந்து இந்த வாரம் வந்து சரவண விக்ரமன் வெளியேறக்கூடாதுன்னு நிறைய பேர் நினைக்க ஆரம்பித்தாங்க. இவ்வளோ நாள் நினச்சது வந்து சரவண விக்ரமன் ஏன் உள்ளே வச்சுருக்காங்க, அந்த பருத்தி முட்டையை வெளியே தூக்கி போடலாம்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சவங்க கடைசி ஒரு வாரமாக அவர் வந்து செயல்பாடுகளில் வந்து மாற்றம் இருந்துச்சு. அந்த புள்ளிங்கோட சேராமல் இருந்தார். அது மாயா பூர்ணிமா கூட பேசாமல் இருந்தார். பூர்ணிமா கூட அடிக்கடி வந்துட்டு உங்கள் வீட்டில் தப்பாக நினச்சிருக்காங்கடா, நீ வெளியே போய் அவங்களுக்கு புரிய வைப்படா, பாடுறா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. இருந்தாலும் வந்து கொஞ்சம் விலகியே இருந்தார். ஆனால் வெளியே போகிறாரு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அர்ச்சனா அவருக்கு ரொம்ப பாசிட்டிவாக அது நிறைய விஷயங்களை சொன்னாங்க. வெளியே வந்து கமலஹாசனுக்கு முன்னாடி அதை பேசும்போது கூட அர்ச்சனாவோட நான் பேசாமல் இருந்தது மிகப்பெரிய தப்பு, அர்ச்சனா கூட தான் நான் நிறைய சண்டையை போட்டிருக்கேன், ஆனால் அர்ச்சனா கூட நான் பழகியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாப்புல. இது மாயாவுக்கு பிடிக்கவே இல்லை. மாயாவுக்கு எனக்கு கருத்து வேறுபாடு இருக்குது. இருந்தாலும் நான் பார்த்தீங்கன்னா வெளியே வந்தோன்னே மாயா கூட நான் பேசுவேன், மாயா கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடரணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படிங்கும்போது மாயா ஒரு மாதிரி அது மாதிரிலாம் இருக்காது, அது மாதிரிலாம் நடக்காதுற போடா அப்படிங்கிற மாதிரி ஒரு மூஞ்சியை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மாயாவோட ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது கடுப்பாக தான் வருது. இதெல்லாம் ஒரு பொண்ணா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இது கேம் ஷோ தான், கேம் ஷோக்காக கேமாக பார்த்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் வெறுப்பு வந்து தானாக வருது. என்ன பண்ணுறது?